பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மனதுக்குள் ஏதோ ஒரு பயம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. மரண பயத்தை போல என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்தான ஒரு பயம், கடன் பாரத்தை குறித்தான ஒரு பயம், இனி அடுத்த லெவலுக்கு நான் எப்படி போவேன் என்கிற ஒரு பயம், என்னை வழிநடத்துவதற்கு ஒருவரும் இல்லையே என்கிற பயம், இப்படி பல பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பயத்தை கொண்டு வந்து போடுகிற சத்ருவானவன் குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏதாயிலும் ஒரு விஷயத்தில் பயத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை இல்பொருளாக்க வேண்டும், அந்த குடும்பத்தை வேட்டையாட வேண்டும் என்று நினைத்து பிள்ளைகள் மூலமாகவோ, புருஷன் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, யார் மூலமாகிலும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு ஒரு பயத்தை, நடுக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்ருவை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு போராடுவதற்காக, உங்களோடு கூட நிற்பதற்காக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக உங்களோடு நான் துணையாய் நிற்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.